இந்த வீடியோவில் நம்ம டிசி அண்ட் ஏசி கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏசி கரண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியணும்னா நமக்கு ஏசி கரண்ட்டை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியணும். ஸோ ஏசி கரண்ட்டை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஏசி கரண்ட்னா என்ன, ஏசி கரண்ட் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, டிசி அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கரண்ட் இருக்கும்போது ஏசி கரண்ட்டுடைய தேவை ஏன் ஏற்பட்டது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 1884க்கு போக வேண்டியது இருக்குது. ஸோ 1884 என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நியூயார்க்கில் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்றவர் எடிசன்ஸ் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியை நடத்தி வர்றாரு. ஸோ எடிசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பல்பை கண்டுபிடிச்சவர் தான் எடிசன். அவர் நியூயார்க்கில் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றாரு. அந்த கம்பெனியில் பல கண்டுபிடிப்புகள் பண்ணப்படுது. அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு முழுமையாக இல்லாமல் இருக்குது, அதில் சில குறைகள் இருக்குது. ஸோ அந்த குறைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு திறமையான ஆட்கள் எடிசனுக்கு தேவைப்படுது. அப்போது அவருக்கு ஒரு லெட்டர் வருது, அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேலைக்காக ஒருத்தர் விண்ணப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர் யார் அனுப்புனா அப்படின்னு பார்த்தா நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற ஒருத்தர் அந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு. ஸோ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோஷியா அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கார். ஸோ அவருடைய லெட்டரை எடிசன் படிக்கிறாரு. எடிசன் படிச்சுட்டு அவரை வேலைக்கு வர சொல்லி எடிசன் சொல்கிறாரு. ஸோ குரோஷியாவிலேருந்து நியூயார்க்குக்கு நிக்கோலா டெஸ்லா வராரு. ஸோ நிக்கோலா டெஸ்லா எடிசனுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஸோ எடிசன் நிக்கோலா டெஸ்லாவுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு டிசி ஜென்ரேட்டர் சத்தம் அதிகமாக கொடுக்குது. ஸோ அவர் கண்டுபிடிச்ச டிசி ஜென்ரேட்டர் சத்தம் அதிகமாக கொடுக்குது. அந்த சத்தத்தை கம்மி பண்ண சொல்லி நிக்கோலா டெஸ்லாவுக்கு எடிசன் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அப்படி அந்த சத்தத்தை கம்மி பண்ணால் எத்தனையோ $1,000,000 அவருக்கு கொடுக்கறதா எடிசன் சொல்கிறாரு. அது எத்தனை $1,000,000 அப்படின்றது எதுலேயுமே சரியாக இல்லை. சில பேர் 50 மில்லியன் சொல்கிறாங்க. ஸோ அது சரியாக இல்லை, இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட $1,000,000 எடிசன் டெஸ்லாவுக்கு தரதா சொல்கிறாரு. ஸோ டெஸ்லாவும் குறுகிய காலத்திலேயே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாரு. சத்தம் இல்லாத ஒரு டிசி ஜென்ரேட்டரை உருவாக்கி அதை எடிசன் கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு. காட்டிட்டு எனக்கு கொடுக்கறதா சொன்ன தொகையை கொடுங்க அப்படின்னு டெஸ்லா கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது எடிசன், நான் அது ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன், நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் டெஸ்லா மனமுடைந்து போகிறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் டெஸ்லா எடிசனுடைய கம்பெனிலேயே வேலை செய்கிறாரு. ஏன்னா நியூயார்க்குன்றது அவருக்கு ஒரு புதுமையான ஒரு ஊர். அந்த ஊரில் அவர் யாரையும் தெரியாது. அந்த வேலையை விட்டால் அவரால் அங்கே உழைக்கவும் முடியாது. அதனால் எடிசனுடைய கம்பெனிலேயே அவர் தொடர்ந்து வேலை செய்கிறாரு. ஸோ இப்படியே வேலை தொடருது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எடிசனால் தன்னுடைய பொருட்களை சேல் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வருது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஸோ டிசி கரண்ட்டை ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னா டிசி கரண்ட்டுடைய வோல்டேஜ் கம்மி, கரண்ட்டுடைய அளவு அதிகம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு பைப்பில் தண்ணி போகுது அப்படின்னா அந்த தண்ணியுடைய அழுத்தத்தை நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், தண்ணியுடைய அளவை நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணியுடைய அளவை அதிகப்படுத்தணும் அப்படின்னா பைப்புடைய அளவை அதிகப்படுத்தணும். ஸோ கரண்ட்டுடைய அளவை அதிகப்படுத்த பெரிய ஒயர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ பெரிய ஒயரை யூஸ் பண்ணும்போது அதோடைய செலவு அதிகமாச்சு. ஸோ டிசி கரண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு செலவு அதிகமாக தேவைப்பட்டது. அதே மாதிரி ஒரு மோட்டரில் இருந்து தண்ணி வெளியே வருது அப்படின்னா ஒரு மோட்டருடைய முனையில் இருக்கிற அழுத்தம் அந்த பைப்புடைய எண்டில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ பைப் எவ்வளோ தூரம் நீண்டுகிட்டே போதோ அதுக்கேற்ற மாதிரி அழுத்தத்துடைய அளவும் கம்மியாகும். ஸோ இப்போ டிசியிலேருந்து 24 வோல்ட்டு வெளியே வருது அப்படின்னா அடுத்த முனைக்கும் அதே வோல்ட் வருமா அப்படின்னா வராது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் சப்ஸ்டேஷன் போட வேண்டியதாக இருந்தது. அப்போது அதுக்கான செலவு அதிகமாகிட்டே போனது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது டெஸ்லா அப்படின்றவர் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ டிசி கரண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு கரண்ட்டை அவர் உருவாக்குறாரு. அதை தான் நம்ம ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கரண்ட்டை அவர்
எடிசன் கிட்ட காட்டும் போது எடிசன் அதை நிராகரிக்கிறாரு. இது வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால் டெஸ்லா எடிசனுடைய கம்பெனிலேருந்து வெளியே வராரு. அதுக்கப்புறமா டெஸ்லா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் ரோடு வேலைலாம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸ் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் டெஸ்லாவை மீட் பண்ணுறாரு. அவருடைய கண்டுபிடிப்புகளை பார்க்குறாரு. ஸோ வெஸ்டிங் ஹவுஸுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சு போகவே டெஸ்லாவுக்கு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ டெஸ்லா எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாகுது. அதுக்கப்புறமா ஏசி கரண்ட்டுடைய உற்பத்தி அதிகமாகுது. இது ஒரு பக்கம் இருக்க, எடிசன் ஒரு பக்கம் ஏசி கரண்ட் மிக ஆபத்தானது அப்படின்னு மக்கள் மத்தியில் சொல்லிட்டு வர்றாரு. ஸோ நாய் பூனை இதுங்களை பிடிச்சி அதுங்க உடம்புல ஏசி கரண்ட்டை செலுத்தி அது துடிக்கிறத காட்டுறாரு. ஒரு கூட்டத்தை கூட்டி அது மத்தியில் ஒரு யானையை நிறுத்தி அந்த யானைக்கு மேலே ஏசி கரண்ட்டை செலுத்துறாரு. அந்த யானை துடித்து சாவறத மக்கள் பார்க்குறாங்க. இப்படி எடிசன் டெஸ்லா மேலே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டே வர்றாரு. ஸோ எடிசன் ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஜெயில் கைதியை தூக்கிட்டு சாவடிக்கிறதுக்கு பதில் அவரை கரண்ட் கொடுத்து சாவடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ எடிசன் கிட்ட இந்த டாஸ்க் வருது. ஸோ அவர் ஒரு எலக்ட்ரிக் சேர் அப்படின்ற ஒன்றத்தை செய்கிறாரு. அதில் டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட்டை செலுத்தி அந்த ஜெயில் கைதியை சாவடிக்கிறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவறத பார்க்குறாங்க. அப்போது டெஸ்லாவுடைய கரண்ட் ரொம்ப கொடூரமானது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி எடிசன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஸ்லா ஒரு கூட்டத்தை கூட்டி அதோடைய மத்தியில் 1,00,000 வோல்ட் கரண்ட்டை லாபகரமாக கையாண்டு காட்டுறாரு. ஸோ ஏசி கரண்ட்டுன்றது ஒன்றும் ஆபத்தான விஷயம் கிடையாது. அதை கரெக்டாக நீங்கள் கையாண்டிங்கன்னா அது உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்ற மாதிரி டெஸ்லா சொல்கிறாரு. ஸோ எடிசனுக்கும் டெஸ்லாவுக்கும் ஒரு வார் நடந்துட்டுருக்க இந்த நேரத்தில் நயகரா நீர்வீழ்ச்சியிலேருந்து, அதாவது தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடப்படுது. அதுக்கு எடிசன் சைட்லேருந்தும் டெஸ்லா சைட்லேருந்தும் கோட் அனுப்பப்படுது. அதில் டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் ஏற்றுக்கப்படுது. ஸோ டெஸ்லாவுடைய ஏசி கரண்ட் அப்போ தான் அங்கீகரிக்கப்பட்டு உலகம் ஃபுல்லாக ஏசி கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ இதுதான் ஏசி கரண்ட் உருவானதுக்கான கதை. அதுக்கப்புறமா நிக்கோலா டெஸ்லா 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ மார்க்கோனி கண்டுபிடித்த ரேடியோவை டெஸ்லா முன்கூட்டியே கண்டுபிடித்ததாகவும் ரேடியோ வேவ்ஸையும் டெஸ்லா தான் கண்டுபிடித்ததாகவும் பல கண்டுபிடிப்புகளுக்கு டெஸ்லா தான் முன்னோடியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, டெஸ்லா தன்னுடைய 85வது வயதில் கடனாளியாக ஒரு ஹோட்டல் ரூமில் வெறும் பாலும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு தன்னை பார்த்துக்க கூட ஆள் இல்லாமல் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஸோ டெஸ்லா பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, பாருங்கள். ஸோ டெஸ்லா எப்படி டிசிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு, அவர் என்ன அப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க டயக்ராமை பாருங்கள். ஸோ டிசி அண்ட் ஏசி கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து ஒரு சைக்கிள் வீல் அப்படின்னு நினச்சிப்போம். இப்போது இந்த வீலை நான் சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீலில் ஒரு ஹேண்டில் மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலில் நான் இப்படி சுற்றினேன் அப்படின்னா இந்த வீல் சுத்தம். இதை இப்படி தான் சுற்ற வைக்கணுமா, இதுக்கு வேறு ஆல்டர்னேட் வழி இல்லையா அப்படின்னு யோசிச்சோன்னா, ரோட்டில் சின்ன பசங்க டயரை தட்டி தட்டி சுற்ற வைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதோடைய தலையில் நான் இப்படி தட்டும் போது இந்த வீல் சுத்தம். ஸோ இந்த வீலை சுற்ற வைக்க நான் இந்த ஹேண்டிலை பிடிச்சி இதை ஃபுல்லாக இப்படி சுற்றணுன்னு அவசியம் இல்லை, இதை தட்டினாலே போதும். இதை தான் டெஸ்லாவும் யோசிச்சிருப்பாரு. ஸோ ஒரு வீலை நான் சுற்ற வைக்க ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாக கொடுத்தாலே போதும், இன்னொரு பக்கம் அழுத்தம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் அழுத்தினாலே போதும், இது தானே இப்படி மேலே வரப்போகுது. ஸோ இப்படி நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை நான் இப்படி அழுத்தினா போதும், இந்த பக்கம் இப்படி தானே மேலே வரும். ஸோ ஒரு பக்கம் ப்ளஸ்னும் ஒரு பக்கம் மைனஸ் அப்படின்னா
நம்ம நினச்சிப்போம். இப்போ நான் இது மேலே தட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போகிறத ப்ளஸ்னும் திருப்பி நான் வரதை மைனஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஸோ நடுவில் நான் ஒரு கோடு போட்டு தட்டுறதை நான் ப்ளஸ்னும் திருப்பி வரதை நான் மைனஸ் அப்படின்னும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை ப்ளஸ்னும் இதை மைனஸ் அப்படின்னும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கரண்ட் இப்படி மேலே போய் இப்படி கீழே வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ இதை நான் எத்தனை தடவை ஒரு செகண்டுக்கு தட்டுறனோ அதை நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு நான் இதை 50 தடவை தட்டுறேன் அப்படின்னா 50 ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க நம்ம பழைய மாதிரி வாட்டர் டியூப் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போது இந்த பைப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது சிரிஞ்சு, இது வீல், இது 2 பக்கம் டியூப், இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணி ஒரே அளவில் ஒரே அழுத்தத்தில் இருக்குது. இப்போ நான் சிரிஞ்சு அழுத்தும் போது என்ன ஆகும், இதில் இருக்க தண்ணி எல்லாமே மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போகிற தண்ணி அழுத்தப்படுற தண்ணி இது வழியாக வெளியே வரும். அப்படி வெளியே வர தண்ணி இந்த வீலை சுத்த வைக்கும். இது வந்து டிசி கரண்ட். ஸோ டிசி கரண்ட்டில் ஒரு பக்கம் அழுத்தம் அதிகமாகவும் ஒரு பக்கம் அழுத்தம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ டிசி கரண்ட்டில் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒரு வாஷர் செட் பண்ணுறேன். இந்த வாஷர் நான் எதற்காக செட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சிரிஞ்சி அழுத்தும் போது இந்த வாஷர் மூடிக்கும். ஸோ இந்த சிரிஞ்சி ரிட்டர்ன் போகும்போது வாஷர் திறந்துக்கும். இதில் இருக்க தண்ணி எல்லாமே திருப்பி இப்படி உள்ளே வரும். ஸோ திருப்பி அழுத்தும் போது இந்த வாஷர் மூடிக்கும். ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி மேல் நோக்கி போய் இப்படி வரும். இது வந்து டிசி கரண்ட். இப்போது நான் இந்த சிரிஞ்சில் வாஷர் எதுவுமே செட் பண்ணல. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிரிஞ்சியை நான் இப்படி அழுத்தும் போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி போகும். திருப்பி சிரிஞ்சியை நான் ரிட்டர்ன் எடுக்கும்போது திருப்பி தண்ணி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ மேல் நோக்கி போகும், திரும்ப வந்துடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் இருக்க தண்ணி எல்லாமே இப்படி போய் இப்படி வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இது மூலமாக நான் இதை திரும்பி பண்ணும்போது இங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ இந்த அழுத்தம் இருந்தாலே போதும் எனக்கு இந்த வீல் சுத்தம். ஸோ ஒவ்வொரு தடையும் இப்படி பண்ணும்போது இது வந்து விட்டு போவாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏசி கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு அமைஞ்சு தான் எரியும். ஆனால் ஒரு செகண்டுக்குள்ளே 50 தடவை அது அமைஞ்சு எரியறதால அது அமைஞ்சு எரியிற மாதிரி நமக்கு தெரியாது. ஸோ ஒரு செகண்டுக்குள்ளே இதை நான் 50 தடவை இப்படி பண்ணிவிடுவேன். அப்படி பண்ணும்போது இதில் இருக்க தண்ணி எல்லாமே 50 தடவை போயிட்டு அதை அழுத்திட்டு திரும்பி வந்துடும். அப்போது இங்கே ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்தால் இந்த வீலோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் பொருளோ செயல்படுது. ஸோ இதை தான் நம்ம ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிரிஞ்சியை நான் இப்படி அழுத்தும் போது இதிலிருந்து போகிற எலக்ட்ரானை நம்ம மைனஸ் அப்படின்னும், இந்த சிரிஞ்சியை ரிட்டர்ன் இழுக்கும்போது இதிலிருந்து ரிட்டர்ன் வர எலக்ட்ரானை நம்ம ப்ளஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரே பாதையில் மைனஸும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சைன் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எத்தனை தடவை நான் அழுத்துறனோ அதை நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நிலையான கரண்ட் செல்றதுக்கு ஒரு செகண்டுக்கு 50 ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம 50 தடவை அழுத்துவோம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி, இதுதான் சைன் வேவ். ஸோ இதை தான் ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஏசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ உங்களுக்கு டிசி அண்ட் ஏசி கரண்ட் அப்படின்னா என்னென்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனாலும் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம அறிவியல் தேடலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.